ஹலோ விவாஸ் காலை வணக்கம். இன்னைக்கு நான் மாடி தோட்டத்துக்கு போன உடனே, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நெறைய பூக்கள் பாருங்க. செம்பருத்தி என் கண்ண உறுத்திச்சு. உடனே அத பறிக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாத்திரமா கொண்டு போணும்னு ஆசை. அதுல ஒரு ஆசை எனக்கு தனியா உண்டுங்க. எப்பவுமே நம்ம பாத்திரங்கள் விதவிதமா கொண்டு போவேன். கூடைகள் விதவிதமா நம்ம வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரொம்ப எனக்கு சந்தோஷமா நான் அந்த பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு, மல்லியும் கொஞ்சம் இருந்தாங்க. அவங்களையும் பறிச்சுட்டேன். அரளி கொஞ்சம் இருந்தாங்க. அவங்களையும் பறிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒண்ணு நான் பண்ணியிருக்கேன். என்னன்னா, பாருங்க செம்பருத்திய பாருங்க அவ்வளவும் பறிச்சு, அந்த கிண்ணத்துக்குள்ள வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே அழகு பார்த்துட்டு, பாருங்க செம்பருத்தி ஒரு அடுக்கு செம்பருத்தி அழகா பூத்திருந்தாங்க இன்னைக்கு. அதையும் நான் பார்த்தேன். பாருங்க என்ன ஒரு அழகா இருக்கு பாருங்களேன். அப்புறம் பிள்ளையார் பேக் சைடுல கல்யாண பிள்ளையாருங்க இவரு. எங்க கும்பாபிஷேகம் பேக் சைடுல பிள்ளையார் கோயிலுக்குள்ள இருந்து வெளியில இருக்கிற அந்த பிள்ளையாருக்கு நான் அந்த பவளமல்லி நேத்தி பறிச்ச பூக்கள அப்படி வச்சு அழகு பார்த்துட்டு, அப்புறம் நான் கோர்த்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பூவ அப்படியே அந்த பிள்ளையார் முன்னால அப்படியே வச்சு கொஞ்சம் அழகு பார்த்துட்டு அப்படியே நின்னேன். அதுக்கப்புறம் அந்த பூஜாரிட்ட குடுத்து வைக்க சொன்னேன். அவரும் அழகா நான் சொன்ன மாதிரி வச்சாரு. அப்புறம் நம்ம மாடி தோட்டத்து செம்பருத்திய இதையும் மேல வைங்க அப்படின்னுட்டு, நம்ம பிள்ளையார பார்த்துன்னே இருந்தேன். அவர் அழகா வைக்கிறார் பாருங்க. பாருங்க அப்படியே சாஞ்சு நிக்கிறார் பாருங்க ஸ்டைலா. அதுக்கப்புறம் தீபாவளின்னு பார்த்துட்டு